ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் பிபி கம்பெனி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரின்ற டாஸ்க்கு ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. என்னெல்லாம் சண்டைகள் நடக்க போகுதுன்றதை மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரோமோ 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறாங்கல்ல, நம்ம பார்வதி அக்காவும் நம்ம தண்ணி விளாடணும் உட்காந்து பாட்டில் எல்லா ஜூஸையும் குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆதிரி அவர்கள் வந்துட்டு அவங்க டீமுக்கான பாட்டில் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம பார்வதி அதை பார்க்குறாங்க. என்னப்பா இது வந்துட்டு இது சரியா இல்லைன்னு சொல்லி எடுத்து ஊற்றிடுறாங்க, இது சரியாக வராதுன்னு சொல்லி. இவங்க நம்ம ஆதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இந்த இது வந்துட்டு இது பண்ணுறீங்க, இந்த ஜூஸ் கூட இது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிரி அவர்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வந்து நம்ம பார்வதி அவர்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் குவாலிட்டி செக் பண்ணுறவன், நான் தான் வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆதிரி அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம ஆதிரி அவர்களுக்கு சொட்டாலே இப்படி கோவம் வரும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல மக்களே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பயங்கரமாக கோவம் பட்டுட்டு எல்லா பாட்டிலையும் தூக்கி அடித்து உடச்சிடுறாங்க, தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் போட்டுடுறாங்க. போட்டோடே சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கலையரசன் அவர்களுக்கு சரியான கோவம் வந்துருதுவாங்க. ஸோ நம்ம கலையரசன் போட்டு லேபிள்லாம் உதச்சி அப்படியே தள்ளி விட்றாப்புல, எல்லாம் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. முரட்டாலாக உட்காந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்டு இருக்காப்புல. இத்தனை நாளாக எங்கப்பா இருந்த, சத்த கட்டாமல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தியப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ நாமினேஷனில் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு பயம் இருக்குள்ள, அந்த மாஸ் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுவோமா இல்லையா. நான் பார்த்து ப்ரோவை பார்த்து மிரண்டு போயிட்டேன். எப்பா எங்கப்பா நீ சத்தமே இல்லாமல் உட்காந்துருந்தேன், என்ன திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் டேபிளை தள்ளி விடுறாரு மக்களை சும்மா போட்டு. அதில் லாஸ்ட்டில் நம்ம எங்கள் அக்கா கனி அக்கா ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க, அல்டிமேட் டைலாக். நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வன்முறை வெடிக்கும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி டைலாக் தெரியுமா, படத்தில் எந்த படத்துலையாச்சும் வந்து கிளைமேக்ஸ் சீன் இல்லை இன்டர்வல் சீன் வந்துட்டு இது கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ நம்ம அக்கா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைலாக், ஒரு பவர்ஃபுல் டைலாக் வந்துட்டு சொன்னாங்க. சொன்னோடனே வந்துட்டு இந்த ப்ரோமோ முடியுது. அந்த இடத்துல நம்ம தண்ணிப்புல் அண்ணன் ஆதிரை கோவப்படாது அப்படின்னு நம்ம தண்ணிப்புல் அண்ணன் சொல்கிறாரு. அதையும் தாண்டி நம்ம ஆதிரை அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கண்டென்ட் என்ன ப்ரோ, இதுதான் கண்டென்ட்டா, இன்றைக்கி எதாவது கண்டென்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி கண்டென்ட் இருக்குது. தண்ணிப்பழ அண்ணனை வச்சு தான் கண்டென்ட் மக்களே. அது என்ன கண்டென்ட் ஏது கண்டென்ட்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நேற்றே வந்துட்டு குவாலிட்டி செக் ஒரு மாதிரி நடந்திருக்கும், ஓகேவா நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லா நடந்துருக்குன்னா சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா இதையும் வந்துட்டு எல்லாரும் 2 பேர் சேர்ந்து இது பண்ணுறாங்க. நேற்று வந்து நம்ம சபரியோட பாட்டில் மட்டும் நம்ம பார்வதி அக்கா இது பண்ணுறாங்க. ஸோ அது என்ன இதுன்னு தெரில, ரொம்ப பார்சியாலிட்டி, அப்புறம் இந்த டபுள் மீனிங்கு, இந்த 18+ வேர்ட்ஸு, இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது. அதுவும் நேற்று கமருதீனும் நம்ம பார்வதியாவரும் ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு 18+ மாதிரி டர்ட்டி டாக் மாதிரி போயிட்டாங்க. அது நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. இது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில மக்களை பிக் பாஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது பற்றின வீடியோவும் நான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோமோவில் பெரிய கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா வந்துட்டு பெருசாக வெளியே வந்துட்டு எதுவுமே டாஸ்க் நடக்காது, அந்த கார்டன் ஏரியாவுக்கு உள்ளே தான் வந்து எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா சென்னையில் நேற்று சரியான மழை பார்த்துக்கோங்க, அடித்து பிரிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரோமோவில் கூட பயங்கரமான மழையை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வீட்டுக்குள்ளே தான் நடக்க போகுது. இன்றைக்கி கண்டென்ட் இருக்குது மக்களே, கண்டென்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ உங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். ஸோ தண்ணி பழம் நினச்சி தான் கண்டென்ட்டு. செகண்ட் தேர்ட் ப்ரோமோவில் அது ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். ரிவீல் ஆகிறதுக்கு மேலே நான் லைட்டாக இன்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் சொல்லுங்கள், யார் மேலே தப்பு, ஆதிரி அவர்கள் மேலே தப்பா, இல்லை வந்துட்டு நம்ம பார்வதி அண்ட் குவாலிட்டி செக் மேனேஜர் நம்ம தண்ணிப்பழம் மேலே தப்பா, இல்லை நான் அந்த அன்பு கேங் மேலே தப்பான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.